ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸில் இன்னொரு ஆள்ற கண்டென்ட்டையும் ஏஐயையும் வச்சு 6 மெத்தடில் இன்றைக்கே உங்களால் மணி மேக் பண்ண இயலும்னு சொன்னால் நம்ப எழுத உங்களால். எஸ், இந்த மெத்தடை பாவிச்சு நிறைய பேர் மந்த்லி $200 $1,000 வரையும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சிலாக்கள் $10,000 வரையும் இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மத்தாக்களோட கண்டென்ட் ப்ளஸ் ஏஐயை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை, ப்ளஸ் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. எல்லாமே ஈஸி. இது என்ன விஷயம், இது எப்படி செய்யணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ப்ளஸ் இந்த விஷயங்களை டீச் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் கோர்ஸ் எங்கே 100% ட்ரஸ்ட்வர்த்தியான இடத்துல ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம்ங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது வழி என்னென்னு சொன்னால், அடுத்தாக்கள்ற வீடியோஸை கிளிப் பண்ணி அதுக்கு கேப்ஷன் போட்டு நல்ல ஹுக்ஸுகளை போட்டு எடிட் பண்ணி நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்ம்களில் அப்லோட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய க்ரியேட்டர்ஸ் மாதிரி ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $1 $5 வரையும் பே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கொஷின் ஒன்று வரலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி க்ரியேட்டர்ஸ், அவங்க வீடியோ க்ரியேட் பண்ணிக்காங்க, அவங்கள்ட்ட வீடியோஸை நம்ம கிளிக் பண்ணி போகிறதுக்கு அவங்க ஏன் நம்மளுக்கு பணம் தரணும்னு சொல்லி. க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும், பிராண்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ்ங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஒன்று. இப்போ க்ரியேட்டரோ பிராண்டோ அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவங்க வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவு ஆடியன்ஸை தான் ரீச் பண்ணிடலாம். அதே விஷயம் அவங்க இந்த கிளிப்பிங்கை அவுட் சோர்ஸ் பண்ணக்குள்ள நிறைய பேர் ஆயிரக்கணக்கான அவங்களோட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கேப்ஷன் போட்டு அவங்களோட பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணக்குள்ள அவங்களால ஈஸியாக நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணிடலாம். ப்ளஸ் அவங்க நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற வியூஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பே பண்ணாங்க. ப்ளஸ் அவங்களோட பிராண்ட் அவேர்னஸ் அவங்க கொடுக்குறதால அவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படி இல்லாட்டி அவங்களோட அஃபிலியேட் ஆஃபர்ஸ் அப்படி இல்லாட்டி அவங்களோட பிராண்ட் முன்னுக்காய் அவங்களோட கோச்சிங் அவங்களோட கம்யூனிட்டி அவங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ அதனால் அவங்க அப்ஃப்ரண்ட்டில் இந்த கிளிப்பர்ஸுக்கு பே பண்ணுறதுல அவங்களுக்கு லாபம் தான். ஸோ இப்படியான கிளிப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒவ்வொரு 1000 வியூஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $1 $5, சில நேரம் $25 கூட பே பண்ணுற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் எங்கே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வீடியோ 2ல் சொல்கிறேன். ரெண்டாவது, பிராண்ட்ஸுகளுக்கு யூஜிசி ஏஐ வீடியோஸ்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்கள ஏர்ன் பண்ணலாம். அதாவது பிராண்ட்ஸுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களால வீடியோஸ்கள் கிரியேட் பண்ணலாம். அதனால் யூஜிசி வீடியோஸ்களை யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட்களை அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிராண்ட்ஸுகளுக்கு தேவையான வீடியோஸ்களை செஞ்சு கொடுக்குற, அதுவும் நீங்கள் உங்களோட முகத்தை காட்டி என்ன மாதிரி நீங்கள் வீடியோஸ் ஏற்றவில்லை, ஏஐயை வச்சே நீங்கள் ஈஸியாக வீடியோஸ்களை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட்ஸுகள் ஒவ்வொரு 1000 வியூஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு $5 $50 $100 வரையும் பே பண்ணுவாங்க. ஏன்டா அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது இதில். ஏன்னா யூஜிசியில் நீங்கள் ஒரு ஓன் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க, ஆனால் அது ஈஸியாக நீங்கள் ப்ராம்ப்ட்ஸ்களை கொடுக்குற மூலம் ஈஸியாக ஏஐ மூலம் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். மூணாவது, பவுண்டீஸ்களை கிளைம் பண்ண மூலம் பண்ணுற பவுண்டீஸ்ன்னு சின்ன சின்ன டாஸ்கில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ்கள் தருவாங்க. இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி டெஸ்டிமோனியல் சப்மிட் பண்ணுறதுக்கு ரிவ்யூஸ் எழுதுறதுக்குன்னு சொல்லி சின்ன சின்ன டாஸ்க்குகளுக்கு $2 $3 $0.5 சொல்லி பே பண்ணுவாங்க. அப்படியான பவுண்டீஸ் எங்களை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ 2ல் சொல்கிறேன். நாலாவது, உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை டீச் பண்ணுறது மூலம், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கில்லை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறது மூலம் ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் யோசிக்கலாம், என்னட்டா அப்படி ஸ்கில் இல்லையேன்றதான் டிகிரி இல்லையேன்றதான் காலேஜ் எஜுகேஷன் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். ஸ்கில்லுன்னு ஒன்று அப்படி கிரிப்டோ கரன்சி டீச் பண்ணுறது அது இதுதான் ஸ்கில்லுன்னு இல்லை. ஓகே, உங்களுக்கு மூவி ரிவ்யூ எழுதுறதுல ஸ்கில் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அது ஒரு ஸ்கில் தான். உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறது பிடிக்குமா, அது ஒரு ஸ்கில். இப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஹாபி உங்களுக்கு இருக்கோ, இப்போ கிரிக்கெட் பற்றி உங்களுக்கு கடுமை இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு சொன்னால் கிரிக்கெட்டே ஒரு ஸ்கில் தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் செல்வியர் ஸ்கில்னு சொல்கிறேன். நினைக்கிறேன் நம்மள்கிட்ட போய் யார் வாங்க போகிறாங்கன்னு சொல்லி. எனக்கு நான் அந்தளவுக்கு நாலேஜான ஆள் இல்லை, ஆனால் என்கிட்ட போய் இவங்களாம் வாங்குவாங்களான்னு சொல்லி நிறைய பேர் தப்பான முடிவு எடுக்குது. நீங்கள் 100% இருந்தால் தான் ஒரு ஸ்கில் ஒன்றை செல் பண்ணன்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2% உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலே 0% இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம். அது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். 100% இருக்கிற ஒரு ஆள் தான் 0% டீச் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ எப்படி உங்களுக்குரிய ஹாபியை கண்டுபிடிக்கிற, அதை ஏஐ மூலம் எப்படி அது ஒரு ப்ராடக்டாக மாற்றுற, அந்த ப்ராடக்டை எப்படி லான்ச் பண்ணி செல் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையும் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். அடுத்தது, கண்டென்ட் ஏஜென்சிகள் க்ரியேட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி. கண்டென்ட் ஏஜென்சின்னு சொன்னால் இப்போ பிராண்ட்ஸுகளுக்கும் பிராண்ட்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய கண்டென்ட்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை தேடிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய க்ரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி கிளிப்பர்ஸை தேடிட்டு இருப்பாங்க. அவங்களோட வீடியோ கிளிப் பண்ணி நிறைய பேர் அப்லோட் பண்ணினா அவங்களுக்கு நல்ல பிராண்ட் அவேர்னஸ் கிடைக்கும். அதனால நிறைய கிளிப்பர்ஸை தேடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கிளிப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் கிடைக்காதான்னு சொல்லி அதை தேடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாதிரி யூஜிசி ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஸோ பிராண்ட்ஸுக்கு யூஜிசி வீடியோ கிரியேட்டர்ஸையும்
பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு கிளிப்பர்ஸையும் இடையில நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இடையில ஒரு பேமெண்ட் ஒன்று வாங்குவீங்கன்னு சொன்னால் அதுதான் கண்டென்ட் ஏஜென்சின்னு சொல்கிறேன். நிறைய பிராண்டுகளோட டீல் பண்ணி அந்த பிராண்டுகளுக்கு நீங்கள் கிளிப்பர்ஸையும் யூஜிசி கண்டென்ட் கிரியேட்டர்ஸையும் ப்ரொமோட் கொடுத்து ஒரு ஏஜென்சி மாதிரி நீங்கள் ரன் பண்ணலாம். இதுக்கு மந்த்லி $100 $1,000 வரையும் நீங்கள் பிராண்ட்ஸ்கிட்ட இருந்து கிரியேட்டர்ஸ்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளலாம். இந்த பிஸ்னஸ் மாடலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லியும் இந்த வீடியோ ரெண்டில் எங்கே எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அடுத்தது மந்த்லி ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கள் செய்கிறது மூலம் அதுவும் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு அதுவும் மந்த்லி ரெக்கரிங் இன்கம் தரக்கூடிய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறவங்கள எப்படி ஏர்ன் பண்ணாங்கிற விஷயம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால் இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டையும் விஷயம் நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் ஓனாக உங்களோட ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் மார்க்கெட்டிங்கை மட்டும் செஞ்சு கொடுப்பீங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோ அந்த சர்வீஸுக்குரிய ப்ரொவைடர் உங்களுக்கு கமிஷன் பே பண்ணுவாங்க. அதுலேயே மந்த்லி ரெக்கரிங் இன்கம்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது என்னென்னு சொன்னால் சில சாஃப்ட்வேர்கள் சில ப்ராடக்ட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்த்லி கஸ்டமர்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியான ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் அஃபிலியேட் ப்ரொமோட் பண்ணக்குள்ள ஒரு கஸ்டமர்லேருந்தே ஒரு எவ்ரி மந்த் அவர் பே பண்ண எவ்ரி மந்த் உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிட்டு அதுதான் ரெக்கரிங் அஃபிலியேட் இன்கம். ஸோ இது எப்படி செய்கிறாங்கிற விஷயத்தையும் நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 6 ஏர்னிங் மெத்தடையுமே நான் கம்பைன் பண்ணி ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். முதலாவது கிளிப் பண்ணுற மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், அடுத்த யூஜிசி வீடியோ க்ரியேட் பண்ணுற மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், அடுத்து பவுண்டீஸில் சப்மிட் பண்ண மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், இதோட ஓன் ப்ராடக்ட் எப்படி லான்ச் பண்ணுறேன், ப்ளஸ் அதோட டெமோ, அதோட ஏஜென்சி மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணி எப்படி பிராண்ட்ஸையும் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸையும் கிளிப்பர்ஸ் அண்ட் யூஜிசி க்ரியேட்டர்ஸோட கனெக்ட் பண்ணி அதன் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், ப்ளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் எப்படி ஏர்ன் பண்ண சொல்லி எல்லா விஷயத்தையுமே டோட்டலாக கம்பைன் பண்ணி இப்போ நான் சொன்ன 6 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு எங்கள் HBU கம்யூனிட்டியில் கோர்ஸாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நீங்கள் எல்லாத்தையுமே படித்து முடிக்கக்குள்ளே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக படித்து முடிப்பீங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த HBU கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணாங்கிற மேலே டீட்டெயில்ஸை நான் தரேன். பை.